கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா 42 அதிகாரம் 1வது வசனம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன். என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அன்பார்களே, ஏசாயா 42:1 இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். ஆண்டவராகிய இயேசுவை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. பிதாவாகிய தேவன் ஆதரிக்கிற தாசன் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் தெரிந்து கொண்டவரும், பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டது ஆண்டவராகிய இயேசு. என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும். ஆத்துமாவுக்கு பிரியமானவர், ஆத்துமாவுக்கு பிரியமானவர் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அன்பாளே, நாமெல்லாம் புறஜாதிகள். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். நியாயத்தை வெளிப்படுத்தி அநியாயம் செய்து நம்மளை நீதிமான்களாக மாற்றிட்டார். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார்னு சொல்லப்பட்டது. நியாயம்னா என்ன, அநியாயம்னா என்ன? அநியாயம் செஞ்சிட்டான் மனுஷன் ஏதேன் தோட்டத்திலே, அநியாயம். அப்போது ஏசாயா 42:1 அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். என்ன நியாயத்தை வெளிப்படுத்தினார்? சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுத்து அநியாயத்தை நீக்கிட்டு நியாயத்தை வெளிப்படுத்தினார். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தான் நியாயம். அந்த ஜீவ வார்த்தை தான் அந்த நியாயம். அவர் வெளிப்படுத்திட்டார். இப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம ஏற்றுக்கிட்டா நாம் நியாயமானவர்களாக மாறிட்டோம். நீதிமான்களாம் அநீதியிலிருந்து நீதிமான்களாக மாறிட்டோம். அப்போ புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்தணும். தேவனுடைய நியாயத்தை வெளிப்படுத்தணும். தேவனுடைய நியாயத்தை வெளிப்படுத்தும் போது பிசாசு அநியாயக்காரன் அழிஞ்சிடுவான். இப்போ உங்கள் வாழ்க்கையில் அநியாயம் செஞ்சுட்டு இருக்கிறான் பிசாசு. அநியாயம்னா என்ன தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு செய்த அதே அநியாயம் இன்றைக்கும் பிசாசு செஞ்சுருந்தாங்கிறான். கிராமங்கள் தோறும் செய்கிறான், குடும்பத்தில் செய்கிறான். அநியாயம், அட்டூழியம், அக்கிரமம் செய்து, நன்மை தேவை காரியத்தை செய்து புறஜாதிகள். ஆதாம்குள்ளே பிறந்தவங்க தான் புறஜாதி. புறஜாதினா ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறி நன்மை தேவை அறியத்தக்க கனியை சாப்பிட்றதுனால அநியாயக்காரன் ஆகிட்டான். பீட தொலையில் அவனுக்கு பிசாசு பிரச்சனை தேரல. ஓடுறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், என்னமும் பண்ணி பார்க்குறான். பலவிதமான பிசாசால் அநியாயம் செய்யப்படுது, அக்குறவு செய்யப்படுது. அவனுக்கு வர வேண்டியது வரமாட்டேங்குது, சுகம் இருக்க மாட்டேங்குது, குடும்பத்தில் சமாதானம் இருக்க மாட்டேங்குது. எங்கே பார்த்தாலும் அநியாயம் தான் நடக்குது. ஏன்னா ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றுட்டாங்களாம். அதனால் பெரியவன் சிறியவன் பல யாருக்கு இருந்தாலும் சரி அநியாயம் உலகம் ஃபுல்லாக நடக்குது. அப்போது அநியாயம் செய்கிற அந்த பிசாசுக்கு அவர் நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். மத்தேயு, மார்க்கு, லூக்கால அதுதான் செய்தார். நியாயத்தை வெளிப்படுத்துகிறார். அப்பா, நீங்களாம் ஆதாம் வழியாக பிறந்து பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டுங்க. நான் ஒரு நியாயத்தை வெளிப்படுத்துகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. ஜீவ அப்பத்தை புஷிங்க, ஜீவ சரீரத்தை புஷிங்க. அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு. அப்போ தான் நீங்கள் நியாயம் செய்கிறீங்க. உங்களை பாதுகாத்துவார். தேவதூதன் வந்து பாதுகாத்துருவான். பசுத்தாய் வந்து பாதுகாத்துருவார். அதான் ஏசாயா 42:1 இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். இதோன்னா ஓப்பன் யுவர். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. யோவான் சொல்கிறாரு இயேசுவை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்துருவாராம். அதுக்கு ஜீவ ரத்தத்தை என் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்து குத்து தீர்த்துருவாராம். இப்போ உனக்கு நியாயம் கெச்சிச்சு. தரித்திரத்திலேருந்து விடுதலை, அது ஒரு நியாயம். பாவத்திலேருந்து விடுதலை, அது ஒரு நியாயம். சாபத்திலேருந்து விடுதலை, அது ஒரு நியாயம். பாதாளத்திலேருந்து விடுதலை,
அது ஒரு நியாயம். மரணத்திலிருந்தே விடுதலை, அது ஒரு நியாயம். இது தேவனுடைய நியாயம் உனக்கு சிலுவையில் செய்யப்பட்டிருக்கு. அந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அந்த தேவ நியாயம் ஏற்றுக்கொள்ளும் போது தான் நீ எல்லா அநியாயத்திலிருந்து விடுதலை, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுதலாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். அதான் ஏசாயா 42:1 இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. அப்போ பிதாவினுடைய ஆத்துமாவுக்கு பிரியமானவர் தான் இயேசு. இவர் என்னுடைய நேசகம், இவரில் பிரியமாய் இருக்கிறேன்றார். அந்த இயேசு தான் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துகிறாரு. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அப்போது உனக்கு நியாயத்தை வெளிப்படுத்திட்டார். நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போதே பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் விடுதலை ஆகிட்டு தேவநீட்டு உயிர்த்தல் உனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இப்போ நியாயத்தில் தேவனுடைய நியாயத்தில் தாங்கிற அதிலே ஃபாலோ பண்ணணும். எந்த பாவம், எந்த சாபம், எந்த மரணம், எந்த தேவ நியாயத்தை தான் காட்டணும். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை காட்டிப்பார். அநியாயக்காரன் பிசாசு ஓடித்தானும் பசுத்தாய் தேவதூர் வந்து படிப்படி செய்தான் ஆகணும். உன்னையே தாசனாக்கிட்டார். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய ஆத்துமாவுக்கு பிரியமானவனாக மாறிட்டேன் இயேசு உள்ளத்தில் வந்ததுனால. அப்புறம் என் ஆவியை அவர் மேல் பசுத்தாவி மேல் அமர பண்ணிட்டார். இப்போது அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். நீ போய் புறஜாதிகளுக்கு ஆதாம்குள் பிறந்தவருக்கு நியாயத்தை வெளிப்படுத்தலாம். ஒரு பரிகாரத்தை இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவர்த்தி நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தையே கொடுக்கலாம். அதுதான் நீங்கள் உலகத்துக்கே ஒளினார், பூமிக்கே உப்புனார். நீங்கள் உலகம் எங்கும் போங்க, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண, சகல ஜாதிகளுக்கும் அநியாயம் நடந்துக்குது. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கிறனாலே ஷாக கெடுக்கிறாங்க. பிசாசு திருடுறான், கொள்றான், அழிக்கிறான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு வேறு சொல்கிறாரு. அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். உங்கள் ஆத்தாளுக்கு, உங்கள் அப்பனுக்கு, உன் தம்பிக்கு, உன் அண்ணனுக்கு, மாமனுக்கு, மச்சானுக்கு, உன் பேர பிள்ளைகளுக்கு, உன் மனைவிக்கு, உன் புருஷனுக்கு, உன் பிள்ளைகளுக்கு அநியாயம் நடந்துக்குது. ஏதேன் தோட்டத்தில் பிறப்பிலே அநியாயம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தெடுத்திருக்கிறான், பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதனால் அநியாயம் நடக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டியது வரமாட்டேங்குது, போக வேண்டியது போக மாட்டேங்குது, ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வரமாட்டேங்குது, வியாதி போக மாட்டேங்குது, சாபம் போக மாட்டேது, பிசாசு உரிமையாக திருறான், கொள்றான், அழிக்கிறான். அப்போது உனக்கு ஒரு நியாயம் நடக்கணும். என்ன நியாயம்? இயேசு ரத்தத்தால் கழுவப்படணும். இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். பிசாசுகள்லாம் ஓடணும், பசுத்தாய் வரணும், தேவதூர்கள்லாம் வரணும். ஒரு நியாயம் உனக்கு நடக்கணும். ஆதாமுக்குள் ஏந்து போன கிறிஸ்துக்குள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும். ஏந்து போனது தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறான்னு சொல்லப்பட்டது. அப்போது அடுத்த வருஷம் பாரு, அவர் கூக்குரல் இடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதிகளில் கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாளிதை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இலைக்கறுப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். எப்படி போது பார் வசனம். அவர் கூக்குரலும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். ரொம்ப பதற மாட்டார், சவுண்டு கொடுக்க மாட்டார், டென்ஷன் ஆக மாட்டார். ஸ்கூலாக ஜீவனை கொடுத்துருவார். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து 2000 அசுத்தாய் ஓடி போச்சு. லேகோன் பிசாசை கூலாக விடுதலையாக்குறார். ஏன்னா ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறான். அநியாயம் நடந்துக்குது அவனுக்கு. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷித்து தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசுக்கிட்ட சிக்கியிருக்கிறான். இவர் கூலாக போய் தன்னுடைய ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு கூலாக கொடுக்குறார். கூலாக 2000 பிசாசு பசுத்தாய் வந்து சொஸ்த புத்தி அடையுது. பிணங்கள் மதி நிர்வாண வஸ்திரம் தரித்து இயேசு பார்த்து தக்க போல் போய் ஊழிக்காரனாகவும் ஆக்குறாரு. ரொம்ப 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 பதறல அவர். அதான் சொல்லப்படுது பாரு, அவர் நெறிந்த நாளிலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நெறிந்த நாளை பாவம் செஞ்சு அடிச்சு நொறுக்கிட மாட்டார். அந்த நெறிந்த நாள் முறிக்க மாட்டார். ஜீவனை கொடுத்து நல்லா சிறப்படுத்துவார். மங்கி எறிகிற திரையை பட்டுன்னு ஊதி பண்ணுவார். மங்கி எறிகிற போடா பிசாஸ் மாவனை அப்படின்னு அணைச்சிட மாட்டாராம். அது மங்கி எறிகிற திரை அணையாவலும் மீண்டும் திருப்பி உலக்கேற்றுவார். ஜீவ ரத்தத்தை திருப்பி உன்னை உயிர்ப்பிப்பாராம். அப்புறம்
நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவாராம். இயேசுவின் நியாயம் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்தவனுக்கு அநியாயம் நடந்துக்குது, அவனுக்கு தேவி நீதியின் சம்பளம் உயிரத்தில் வாலண்டியாக கொடுப்பாராம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகளை ஆதாமுக்குள்ளே பிறந்தது அநியாயம் நடந்துக்குது, தாயின் கர்ப்பத்திலே உங்கள் பிள்ளைகளை தாயின் கர்ப்பத்தில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறத்துட்டு இருந்திருக்கீங்க. இப்போ அதுக்கு நியாயம் செய்யணுமா இல்லையா? என்ன ஜீவனுக்குள்ளே பெற்று ஜீவ விஷயத்துக்கு தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் கிறிஸ்துக்குள் பெற்றெடுக்குது. அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். அப்போ தான் அநியாயம் நீங்கி நியாயம் நடக்கும், அநீதி நீங்கி தேவி நீதி நிறைவேறும், பாவம் நீங்கி தேவி சாபம் நீங்கி ஆசீர்வாதம், தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்யம், வியாதி நீங்கள் சுகம் வரும், பாதாளமே நீங்கள் பரலோக ராஜ்யமே வரும். அப்போது அவர் நெறிந்த நாளிலே முறியாமலும்னா நெறிந்த நாளில் ஆடிங்கிறது நெறிஞ்சி நாளாகுது, திருப்பி போட்டு அடிக்க மாட்டார். உடனே அதை முறியாமலும் அதை நல்ல நிமிர்ந்து கிறிஸ்துவ கொடுத்து தேவன் தனக்கு பிசாசுகளை துரத்தி பசுத்தா இறங்கி அதை முறியாமலும் பண்ணுவார். அப்புறம் மங்கி எரிகிற மங்கி எரியுது, அதை அணைக்க மாட்டாராம். பலவீனம் வியாதி வறுமை கரசத்தில் இன்னும் 2 போட்டு அடிக்க மாட்டாராம். அதை அணையாமலும் நல்ல பிரகாசிக்க செய்வார். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஜீவ ரத்தம், தேவி நீதி உயிர்த்தல், எல்லையற்ற அன்பு, வாக்கு தத்துவம், இயேசுக்கு சாமட்ட வாக்குதா தேவி நீதி உயிர்த்தல், தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்து மங்கி எரிகிற அணையாமல் நல்லா பிரகாசித்து எரிய வைப்பார். அப்புறம் நியாயத்தை மங்கி எரிகிற அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படும் மட்டும் இலைக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். அவர் இலைக்கரிக்க மாட்டார், பதறவும் மாட்டார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் வாழ மாட்டாராம். அதான் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்றிலும் என் வார்த்தைகளை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பேன்றார். அதனால் நீங்கள் இலக்கரிச்சு போயிடாதீங்க, பதறி போயிடாதீங்க. என்ன பிரச்சனை ரொம்ப ஓவராகுது, செத்த மீன் போகிற மாதிரி நன்மை தீமையிலேயே டீப்பாக போகாதீங்க. அது அநியாயம். அது பிரச்சனை மேலே பிரச்சனை, வியாதி மேலே வறுமை மேலே தரித்திரம் மேலே கடன், அது முடிவு மரணத்துக்கு நேரம் போய் பாதாளத்தில் போய் சேர்ந்துறது. டக்குன்னு கிறிஸ்துக்குள்ள வாங்க, நியாயம் செய்யுங்க. எங்கே போங்க, எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. எல்லாம் பாவம் செய்து ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டுருக்கான். படிச்சுவன் படிக்கார், ஏழை பணக்கார, அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், டாக்டர், என்ஜினியர், சயின்டிஸ்ட்டு, காட்டுவாசி, நாட்டுவாசி, ஆணு, பெண்ணு, சிறியவன், முதிய, வாலிபர், 7 கண்ட ஜனங்களும் வானத்துக்கு பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் அநியாயம் நடந்துக்குது. தாயின் கருவிலேயே பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த அவனுக்கு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தலும் கொடுக்கணும். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முடிவுகளுக்கு இதுதான் தேவ நியாயம் செய்யணும். அதுக்கு தான் உன்னை இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தான் திருவிருந்தர் பண்ணி உலகத்துக்கே ஒளினார், பூமிக்கே உப்புனார். என்ன ஒளி? ஜீவ ஒளி, ஜீவரத்தம். அந்த ஜீவில் தேவ நீதி உயிர்த்தது. உன் பாவம் தேவனையும் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்ததுனால அநியாயம் செய்கிறேன், அக்கிரம் செய்கிறேன், சுயநீதி அநீதி நன்மை தேவை சாக கிடக்கிறேன். உனக்கு ஒரு நியாயம் செய்யணும். அது இயேசு சிலுவையில் செய்து காட்டினார். பிதாவே இவர்கள் மன்னியும் என்று சொல்லி ஜீவரத்தம் நம்ம தேவனுக்கு ஆதாம் முழு பாவம்ட்டு வந்து பாதாள சுத்தம் இறக்கி தேவர் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்துக்கிறாரு. இதை வாய்நாளெலாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மனத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை. அப்போது உன்னையே சாட்சியாக நீ உலகமெங்கும் போ, சகல ஜாதி சுவிசேஷ பிரசவம் பண்ணு. இயேசு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் அவர் எங்கும் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் அவர் விடுதலையாக்கினார். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். அப்போது நியாயம் செய்யணும். அப்போது நியாயம் செய்ய வேண்டும். தேவ நியாயம். எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, இடைவிடாமல் போங்க, எக்காலத்துக்கு போங்க, சோர்ந்து போகாமல் போங்க. பாவம்ட்டு மனத்திலிருந்து விடுதலை, தேவ நீதித்து உயிர்த்ததல், பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன், பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. இயேசு எங்கும் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் விடுதலையாக்கினார். அதனால் தேவ நியாயம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. ஆதாம் கூட பிறந்திருக்கிறான் மனுஷன், அவனை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும். நன்மை தீமையில் பிறந்திருக்கிறான் மனுஷன், அவனை ஜீவ விசேஷகனியில் கொண்டு வந்துடணும். அந்த ஜீவ விசேஷகனியை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்கணும். அவ்வளோதான். அவனுக்கு நியாயம் நடந்துச்சு. அநியாயக்காரன் ஓடிட்டான், பசுத்தாய் வந்துச்சு. அப்புறம் சொல்லணும், அவரே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் நிலைத்து வாய் நல்லா நிலைத்திரு.
ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனிகள், ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, நித்தி பரலோக கனி. உலகத்தில் வெற்றி வாழ்வது பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. எக்காலத்துக்கு வெளிப்படுத்துங்க. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க. இங்கிலீஷ் என்ன போடுது? Behold my servant whom I uphold, my elect one in whom my soul delights. I have but my spirit upon him. He will bring forth justice to the Celtics. அப்போ இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. அந்த இவரே என்ற ஸ்தானத்தில் வந்து நிற்கிறோம். உன் குடும்பத்துக்கு நீ நியாயம் செய்யணியா? உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் மருமக பேரப்பில் எல்லாம் ஆதாம் கூட பிறந்து அநியாயம் நடந்துக்குது. உனக்கு ஏதேன் தோட்டத்திலே ஒரு அநியாயம் நடந்துக்குது. பயங்கரமான ஒரு அநியாயம். பாவத்தின் சம்பளம் மரணம். உரிமையாக வரான் பிசாசு. திறறான் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஐஸ்வர்யத்தை, சுகத்தை எல்லாத்தையும் தீட்டிங்கிறான். அப்புறம் அழிக்கிறான், அப்புறம் கொள்கிறான். இது யார் நியாயம் செய்யுது? போலீஸ் ஸ்டேஷன் நியாயம் செய்யுமா? அரசாங்கம் நியாயம் செய்யுமா? யார் நியாயம் செய்யும்? யார்? இயேசு தான் செய்ய முடியும். இயேசு, அவருக்கு இயேசு என்று பெயர். ஏனில் அவர் பாவங்களை நீக்க அவர் ரட்சி. எப்படி நீக்குவார்? ஜீவரத்தை குத்து தான் நீ. யார் கொடுப்பாரு? என் பாவம் தேவனையும் முழு உலகத்தை பாதித்து விட்டது. நன்மத்தையும் அறியத்தக்க கனி சாகவே கிடக்கு. அநியாயம் நடந்துக்குது. அந்த அநியாயத்துக்கு தேவி நீதிட்டு உயிர்த்தல் ஜீவரத ஜீவனில் பரலோகராஜ் வானத்தோட சகல அதிகாரம். அது என் பேர் சொல்லி, என் மனைவி பேர் சொல்லி, பிள்ளைங்க பேர் சொல்லி, பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தாதான் எனக்கு பாவத்திலிருந்து மனது சாப்பிட்டு பாதாத்திலிருந்து விடுதலை தேவ நியாயமே நிறைவேறும். அதுதான் இயேசு மத்திய மார்லூக்கால எங்கும் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்றே வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேனார். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தி சூரிய ஜீவன் வேதம் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும். எல்லாம் நன்மத்தையும் அறியத்தக்க மார்க்கம். அநியாயம் நந்துக்குது, சுய நீதி அநீதி நந்துக்குது, பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது. பிசாசு உரிமையாக வந்துடுறான். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆதாமின் சிந்தை மரணம்னா எல்லாம் டக்ஸேஷன். பாவ சாபம் மரணம் அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் வியாதி பலவீனம் தரித்திரம் என்னென்னோ நடக்குது. பாவத்திலேருந்து மரணம் வரைக்கும். அது தப்புனா தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தேதல். அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாக கொடுக்கும்போது தான் அநியாயத்தை விட்டு நீங்கி பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்கு பிசாசுகளுக்கு தப்பி வைத்து கிறிஸ்துக்குள் வருகிறாய். அதனால தான் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டுக்குட்டியை தேவன் தனக்கு கொடுத்து பாவத்தில் சாப்பிட்டு ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதம். ஈசாக்கு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டு இயேசு பழைய ஏற்பாட்டில் அந்த பைதட்டு ஆட்டுக்குட்டி சகல பாவத்தை நீக்கி சுற்றி இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டி புதிய இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டி, அவர் ஜீவாட்டுக்குட்டி, அவர் தேவ நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அவர் பிதாகுமார் பசுத்தாவி என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானோ ஜீவனுடையவர். அப்போது இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. யார்? இயேசுவே. இயேசு விட்டுட்டா உலகத்தில் எல்லோரும் பாவம் செய்து, எல்லோரும் ஆப்பிரிக்கா ஐரோப்பாவோட முழு உலகத்தில் எல்லோரும் தான் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டானா. அப்போது ரட்சிப்பு வானத்துக்கு பூமியில் மனுஷன் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து நாம மேலே வேறு. அந்த நாம ஜீவ சார் இயேசு சாமட வாக்கத்து கொடுத்துருது. என் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதா வந்து முழு உலகத்துக்கு. அப்போ தான் அநியாயத்தை நீங்கி தேவடைய நீதிக்குள்ள வர தேவதை பசுத்தாவை காப்பாற்றி விடுகிறார்கள். அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்மத்தையும் அறியத்தக்க கனி சாகவே ஜீவ விச்சத்து கணிப்பாது. ஜீவனில் தேவ நீதி தூத்திர இயேசு கிறிஸ்துவ ஆமண்ட வாக்கு தத்தெல்லாம் இருக்குது. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்க ஜீவ வார்த்தை. ஜீவனில் தேவ நீதி தூ இயேசு பரலோக ராஜ்யமே இருக்குது. நன்மை தீமை அறியத்த சுய நீதி அநீதி கண்டிச்சவள் பாவத்தை சவள் பாதாளமே இருக்குது.
அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்துவே தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கும்போது தான் அநியாயத்திலிருந்தே விடுதலை, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை ஆகிறேன். அப்போ அந்த கிறிஸ்துவ வாழ்நாளெல்லாம் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் எல்லா அநியாயத்திலும் விடுதலை, பசுத்தாய் தேவதூரெல்லாம் வந்து உன்னை காப்பாற்றுறாங்க. அப்போது இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் இவரே. யார்? இயேசு. அந்த இயேசு சாப்பிட்ட பரலோக ராஜ்யமே இருக்குது. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு எங்கே சிலுவையில் குத்துட்டாரு. தேவன் இது உயிர்த்தெழுந்து குத்துட்டாரு. அதை எடுத்து தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தியா. அவ்வளவு செய்யும்போது தான் எல்லா அநியாயத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாதத்தை விட பரலோக ராஜ்யம் பூமியில் பரலோகம் பெற்றுக்கொள்ள முடியும். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துறார். எப்படி ஒரு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்துக்கு ஜீவ சரஜ இயேசு சாமியோட வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. பிதாகுமார் பசுத்தாய் கூட ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறாரு. பாவத்திலிருந்து, மரணத்து, பாதத்திலிருந்து விடுதலை ஆக்குறாரு. நானே திராட்சை செடி, நீங்கள் கூட ஒருவன் நீளம் வார்த்தை மிகுந்த கனிகள் கொடுப்பான்னு சொல்றாரு. ஜெபம். பசுத்த பிதாவே, இந்த அறிவான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தெரியாது. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற அடுத்த இலவச கிறிஸ்துவேசில் மீட்பை கொண்டு நீதிமான் ஆகிடலாம். அந்த கிறிஸ்துவேசு பிதாவாகி இயேசு சாமி பரலோக ராஜ்யத்தை கொடுத்துருக்காரு. பாவத்திலிருந்து மன்னவரை நீங்கள் தேவ நீர்ந்து உயிர்த்தல் பரலோக ராஜ்யம் கொடுத்து அன்பு அதை எடுத்து தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுப்பது நியாயம் எனக்கு நிறைவேறு. அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சின்ன பாவம், பெரிய பாவம், மோசமான எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மாதிரி இயேசு மத்திய மாற்றுவோர் எங்கும் சுற்றி தந்தார். விசுவாசமாக யாவரும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தம், ஜீவ சரம் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு சகல பார்த்து மரணத்தை பாதாளத்தின் வெளியில் இருக்கிறார். இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ளே நானே நீங்கள் ஒருவனின் வார்த்தை மிகுந்த கனிகள் கொடுப்பாய். ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான, சந்தோஷம், வெற்றி கனி குத்திட்டே இருப்பாய். ஏசு ஏற்றுக்கொண்டு நான் திருவந்தேர் ஊர் செல்ல, நாடு செல்ல, ஆசீர்வாதத்தை அது தப்பு இது தப்புனாக்கா அநியாயத்தின் சம்பளம் மரணம். அப்போ இயேசு எவ்வளவாய் அன்பு சபிக்கணும், ஆஸ்வதி பகைக்கு நன்மை செய்ய சத்துரு கிறிஸ்துவை கொடு. தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து நீ நியாயம் செய்கிறாய். அநியாயத்திலிருந்து விடுதலை, சாபத்தில் பாதத்தில் விடுதலாக்கப்படுகிறாய். அந்த இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை வெளிப்படுத்துங்க. கல்வாரி சிலுவையில் உங்களுக்கு நியாயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் வழியாக அநியாயம் நடந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியில் பிறந்திருக்கிற நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், நல்லவன் தீயவன், அதில் சுயநீதி அநீதி, பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிற அந்த அநியாயத்தை தேவன் தனக்கு கொடுத்துக்க பிசாசு வாயினெல்லாம் திருடுவான், கொள்ளுவான், முடிவு பாதாளம். அப்போது பாவத்தின் சம்பளமான தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தது. அவரே தேவனாலும் ஞானமும் நீதியும் பசு மீட்புமானார். அப்போது ஆதாமின் சிந்தைமான கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்துவ ரத்தத்துக்கு விலையே போட முடியாது. அது இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாமும் முழு சகல பாவத்தில் சாப்பிட்டு பாதத்தில் விடுதலை பரலோக ராஜ்யம். கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு ஆதாம் முழு தரித்திரத்தில் விடுதலை. பாவத்தை தேவநீதியை தேவன் தனக்கு ஆதாம் பாவத்திலிருந்து விடுதலை. சாபத்தில் இயேசு வாக்குத்த தாழ்த்துவார்த்தை தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள் சாபத்திலிருந்து விடுதலை. பாதாளத்திலிருந்து விட பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா பாதாளத்திலிருந்து விடுதலை. மரணத்தில் உயிர்த்தெழும் இயேசு உயிர்த்தெழும் ஜீவன் அந்த தேவன் காலம் உயிர்த்தெழு கொடுத்தா மரணத்தில் விடுதலை. அப்போ பாவத்திலிருந்து மரணத்தில் வெளியே தேவி நீதி உயிர்த்தெழு கொடுக்குறாரு. என் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறாரு. வாய்நாள்லாம் கொடுக்குற வேட்காலத்தை கொடுக்குறாரு. அசுத்தாயோட பசுத்தாய் தேவத்தெல்லாம் பணிவிடை செய்ய இனி கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அதனால் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் உனக்கு அநியாயம் நடந்துக்குது. என்ன முயற்சி பண்ணாலும் அந்த பிசாசு திறறான் கொள்றாங்க. வாழ்க்கை விரும்பும் கஷ்டம் தரித்திரமாக இருந்தால் கிறிஸ்துக்குள்ளே வாங்க. அந்த கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க. ஞானஸ்தானது பாவத்துக்கு தேவநீதிக்கு திருவிருந்த ஜீவசார் இயேசு சாமன்ற வாக்கு தத்துங்களை பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவர்களெல்லாம் பணிவிடை செய்யட்டும். குடும்பத்தில் பட்டண தேசம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகி இலவசம் கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீதிமானாக்க வரலாம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. ஏக்காந்து வெளி சோர்ந்து போக வெளிப்படுத்துறது எல்லா அநியாயம் நீக்கப்பட்டு தேவநீதி உயிர்த்தல் ஆசுவதாய் சமாதான சந்தோஷம் வெற்றி ஜெயம் பரலோகராஜ் இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அது இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதி பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா 42:1 இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இந்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த செய்தியை கேட்டவங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை
நல்லா மெடிடேட் பண்ணி கேளுங்க, மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தேர்வுகள். இன்னொரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல், இன்னொரு துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. ALC வெல்லூர்னு ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் கடைசி நாள் லேப்பில் பங்கு பண்ணணும்னா என்னுடைய எல்லா செய்திகள், என்னுடைய செய்தியை கேட்டால் அவங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. ஜீவ மார்க்கத்தை 100க்கு 100 பிரசங்கம் பண்ணி உலகத்தில் எங்குமே விளையாடப்பட்ட சத்தியங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 13/3/2025 FGC வெல்லூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காக இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள்.